ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன எ விடோஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான இன்வெஸ்டிகேஷன். அதே டைம்ல இப்போ நீங்க பார்க்க போற இந்த படம் வந்துட்டு வெறும் படம் மட்டும் கிடையாது மக்களே, உண்மையா நடந்த சம்பவம். ஒரு காருடைய கராஜில் வச்சு ஒரு நபரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. முக்கியமா இடுப்பாண்ட கரெக்டா 10 வாட்டி குத்தியே கொலை பண்ணிருக்காங்க. பயங்கர கொடூரமான கொலை. இந்த கொலையை யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸான நம்ம ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சு என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுதான் கதை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இங்கிலீஷ் படம் கொண்டு வந்திருக்க மக்களே. படம் நல்லா இருந்துச்சு, ஆனா படம் முழுக்க ஒரே கசமுசா சீனா இருக்கு. அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல 399க்கு பியோர் லெதர்ல ஒரிஜினல் கவு லெதர்ல ஒரு வாலெட் லான்ச் பண்ணிருக்க மக்களே. ஒன்னு கிடையாது 4. ரொம்ப லிமிடெட் டைம் ஆஃபர் மட்டும்தான். 600 ரூபாய் வாலெட்டை 400 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்க மக்களே. ரொம்பவே நல்லா இருக்கும். லிமிடெட் டைம் ஆஃபர் வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கார் பார்க்கிங்க காமிக்கிறாங்க. அந்த கார் பார்க்கிங்க்கு ஒரு காதல் ஜோடி வந்து பைக் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த புருஷங்காரன் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். இப்போ 2 பேருமே எதையோ பார்த்து பயந்துட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. இங்க தான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமா இந்த கொலை கேஸை விசாரிக்கிறதுக்குன்ட்டே ஒரு டீம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டீம்ல ஹீரோயின் ஹெட்டா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கார்ல எங்கேயோ போயிட்டே இருக்கும்போது பர்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்றாரு. என்ன பர்னி, எங்க எழவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம், நீ கிளம்பி இந்த கார் பார்க்கிங்க்கு வா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, எல்லா டீமையும் வர சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, டெட் பாடி மேல யாரும் கை வச்சிடக்கூடாது, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஏதோ ஒரு ஹோம் மாதிரி இருக்கு அங்க போயிட்டு யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா மனசு சரியில்லையா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ஹோம்ல விட்டு பாத்துக்க சொல்லிருக்காங்க. அங்க போனா இதுக்கப்புறம் உங்க பொண்ணெல்லாம் எங்களால பாத்துக்க முடியாது, ஒழுங்கா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்புறாங்க. நீ வந்துட்டு இந்த ஆன்டி வீட்டுல போயிட்டு அம்மா வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு, அந்த ஆன்டி வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆன்டி வீட்டுல விட்டு ஹீரோயினும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு நூடுல்ஸ் மண்டைய இருக்கான். அவன் தான் வந்து ஹீரோயினை உள்ளுக்குள்ள கூட்டு போறான். பர்னி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரு ஸ்பாட்ல இருக்காரு அப்படின்னு சொல்றான். இவங்களும் ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஃபாரன்சிக், அதுக்கப்புறம் ஜட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த ஊர்ல கிரைம் ஸ்பாட்டுக்கு போலீஸ் எப்படி வேலை பாக்குறாங்க, என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ண ஜட்ஜே ஸ்பாட்டுக்கு வருவாராம். ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு பர்னி கிட்ட என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது திருடுறதுக்காக வந்திருக்கானுங்க போல, வந்தவனுங்க அந்த நபரை கொலை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காருடைய இந்த பக்கம் விண்டோல ஒரே ரத்தக்கரையா இருந்திருக்கு. இந்த விஷயத்தை பார்த்துட்டு இங்க பைக் நிப்பாட்ட வந்தவங்க போலீஸ்க்கு கால் பண்ணாங்க. பார்த்தா உள்ளுக்குள்ள முன்பக்கமா டெட் பாடி கிடக்குது அப்படின்னு சொல்லும் போது இல்ல கண்டிப்பா இந்த கொலை வந்துட்டு திஃப்ட்டுக்காக நடந்த மாதிரியே தெரியல, அந்த கொலைகாரன் கொலை பண்ணும் அப்படின்ற மோட்டிவ்ல தான் வந்திருக்கான். திருட வராங்க அப்படின்னா கையில ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு வருவாங்க, கத்தி கொண்டு வர மாட்டாங்க. அந்த திருடனுக்கு நல்லாவே தெரியும், தெரியாம கூட யாரையும் கொலை பண்ணக்கூடாது, திருடுனா கூட ஒரு 4-5 மாசம் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு வெளியே அமிச்சிருவாங்க. ஆனா கொலை பண்ணா வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சம்திங் இங்க வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்க ஃபாரன்சிக் லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா வயிற்றுக்கிட்ட ஒரு 10 வாட்டி குத்திருக்காங்க, பயங்கர கொடூரமா குத்திருக்காங்க, இந்த கொலை திருட்டுக்காக நடந்த கொலை மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. அந்த விக்டிமுடைய பர்ஸ் இருக்கும், பர்ஸ்ல பார்க்கும்போது பேர்லாம் இருக்கு. இதே டைம்ல வெளியே ஒரு லேடி அழுதுகிட்டு இருக்காங்க, என் புருஷனை பார்க்கணும் என் புருஷனை பார்க்கணும் அப்படின்றாங்க. மேபி இறந்து போன நபருடைய ஒய்ஃபா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நான் போயிட்டு என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் ஆக்டோஸை பார்க்கணும், நான் ஆக்டோஸுடைய மனைவி, என்ன ஏன் உள்ளுக்குள்ள விட மாட்டீங்க, என் புருஷனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்டோஸ் இறந்து போயிட்டாரு, யாரோ ஒரு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. யாரு கொலை பண்ணா, எப்படி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போயிட்டு உட்கார்ந்துட்டு அழுகும் போது கூடவே ஒரு பையன் வந்திருக்கான். நீ யாருப்பான்னு கேட்கும் போது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி அந்த பொண்ணு சமாதானம் ஆனதுக்கு அப்புறமா நேரா ஸ்டேஷன் கூட்டிட்டு வாங்க, அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும், கம்ப்ளைண்டும் எழுதி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு டீமோட இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. யார் இவரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, என்ன விஷயம்லாம் நடந்திருக்கும், நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது பர்னி என்ன சொல்றாரு அப்படின்னா, டெய்லி காலையில 8:30 மணிக்கு இவன் ஆபீஸ்க்கு போவானா, சோ வந்துட்டு ஒரு 7:30 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்ப நிறையவே வாய்ப்பு இருக்கு, நம்ம வந்துட்டு 3:30 மணிக்கு டெட் பாடியை கண்டுபிடிச்சோம், இந்த கேப் குள்ள தான் கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு, அந்த டைம்ல தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது
போது சரி ஓகே எப்படி கொலை பண்ணிருப்பாங்க, ஏன் கொலை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுருட்ட மண்டையன் இந்த ஆக்டோஸ் எங்க ஸ்டே பண்ணிருக்காரோ அதே அபார்ட்மெண்ட்ல ஒரு வக்கீல் இருக்காரு. அந்த வக்கீலுக்கு எக்கச்சக்கமான எதிரிகள் இருக்காங்க. மேபி வந்துட்டு அவரை கொலை பண்ண வந்தவங்க தெரியாம இவரை கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஆங்கிளையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. பர்னி வந்துட்டு ஏதோ எழுத வராரு, ஆனா பெர்மனன்ட் மார்க்கர்ல எழுதிடுறாரு. யோ என்னையா நீ பாட்டு வந்து பெர்மனன்ட் மார்க்கர்ல எழுதிடுற அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இவன் யார் கூடயாச்சும் பழகி இருக்கான்னு பாருங்க, யார் கூடயாச்சும் பிரச்சனையான்னு பாருங்க, ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையான்னு பாருங்க, இந்த மாதிரி எல்லா கோணங்களையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து ஃபாரன்சிக்கு போயிட்டு டாக்டர் மீட் பண்ணி என்ன விஷயமாச்சு, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கொலைகாரன் வந்துட்டு பின்னாடி பக்கமா வந்து அட்டாக் பண்ணிருக்கான். ஏன் அப்படின்னா முன்னாடி பக்கமா ஏதோ சண்டை, அதுக்கப்புறம் கொலை பண்ண வராங்க அப்படின்னா இறந்து போனவரு தடுத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, தடுக்கும் போது காயம்பட்டிருக்கும். ஆனா தடுத்த மாதிரி எந்த விதமான சைனுமே இல்ல. கொலைகாரன் சைலண்டா பின்னாடி பக்கம் வந்து கத்தியால பயங்கரமா குத்தியே கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து எஸ் ஆயிட்டு ஓடியும் போயிருக்கான். முக்கியமா அது பெண்ணா இருக்க வாய்ப்பே கிடையாது, ஆணா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க அந்த மரியா அந்த இறந்து போனவனுடைய பொண்டாட்டி உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இறந்து போன ஆக்டோஸை பத்தி விசாரிக்கும் போது அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார்ட்டையும் சண்டை போட்டிருக்கான், அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இந்த பொண்ணுக்கு வெறும் 26 வயசு மட்டும்தான் ஆகுது, கல்யாணம் ஆகியே ஒரே வருஷம், அதுக்குள்ள புருஷன் இறந்து வீடியோ அப்படின்னும் போது நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக பர்னி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு கேள்வி கேட்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லிட்டே போன் நோண்டிட்டு இருக்கா. பர்னி வெளியே வந்து என்னப்பா இப்ப இருக்க பொண்ணுங்க எல்லாரும் பயங்கரமா போன்லயே மூழ்கி கிடக்குறாங்க போல அப்படின்னும் போது இந்த ஜெனரேஷன் அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. என்ன சொன்னா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஜிம்முக்கு புருஷங்காரம் போகும்போது அங்க வந்த ஏதோ ஒரு பொண்ணு அடிக்கடிக்க வளைஞ்சு பேசுவாளாம், அந்த பொண்ணு மேல லைட்டா டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னும் போது இப்போ ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உனக்கு ஏதோ ஒரு பொண்ணு மேல டவுட் இருக்காமே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்டு சோஃபியா என் ஹஸ்பண்ட் எந்த ஜிம்முக்கு போவாரோ அதே ஜிம்முக்கு போகும்போது என் ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட பயங்கரமா வளைஞ்சு பேசிக்கிட்டு இருந்தாராம். அவங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா தெரியல, எனக்கு ஏதோ அந்த பொண்ணு மேல லைட்டா டவுட் இருக்கு அப்படின்னும் போது எங்க உன் ஃப்ரெண்டு, அந்த சொன்ன உன் ஃப்ரெண்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் கூட தான் வந்திருக்கா, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் போது அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு யாருமா அந்த பொண்ணு, ஜிம்ல எந்த பொண்ணை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஒரு நாள் ஜிம்முக்கு போகும்போது அங்க இருக்க ஒரு பொண்ணு கிட்ட இந்த பையன் செமையா வளைஞ்சுகிட்டு இருந்தான், அவ்வளவு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு சப்ப ஃபிகர் கிட்ட வளைஞ்சுகிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் தான் கடுப்பாயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன் அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாம நாங்க வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றோம், 2 பேருமே டாக்டரா இருக்கோம், நாங்க ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்க வெளியே போவோம், பார்ட்டிக்கு போவோம், பப்புக்கெல்லாம் போவோம். ஆனா இந்த ஆளு சும்மா இருக்காம புருஷங்காரன் எப்ப பார்த்தாலும் மெசேஜ் போன் பண்ணி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை அந்த பொண்ணை வாழவே விட மாட்டான், ஒரு மோசமானவன் அப்படின்னும் போது ஓ அப்படியா, நீ சொன்ன மாதிரி அவன் இறந்து போனவன் மோசமானவன் தான் போல, அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கூட வாழ விடாம தொல்லை பண்ணிட்டே இருந்திருக்கான், இது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒத்துவற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் ஃப்ரெண்டு எப்படி, உன் ஃப்ரெண்டு யார் கூடயாச்சும் பழகிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா 3 மாசமா டேனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா, மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது லைட்டா போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. டீம் கிட்டயும் போயிட்டு இந்த பொண்ணு 3 மாசமா டேனின் ஏதோ ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காலாம், அவன் யார் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பையன் கொலை செய்யப்பட்டு 1 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பையனுடைய பாடியை அடக்கம் பண்றதுக்காக அந்த வேலையெல்லாம் நடக்குது. ஃபியோனரலுக்கு நம்ம ஹீரோயினும் போயிருக்காங்க. பொண்டாட்டிக்காரி செமையா அழுகுதா, நீ இல்லாம நான் எப்படி வாழ போறனோ தெரியல, உன்னை இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஸ்டேஷன்ல இருந்து டீம் கால் பண்றாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், என்ன அப்படின்னா புருஷங்காரன் இறந்து போன டைம்ல, அதாவது அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நான் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் போல வேலைக்கெல்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி சொல்லிருப்பா. ஆனா இப்போ இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த பொண்ணு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போயிட்டு காலையில தான் வீட்டுக்கே வந்திருக்கா, ஏன் இந்த பொண்ணு போய் சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அதையே தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி பர்னி கூட எங்கேயோ ஒரு வேலையா போயிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல நூடுல்ஸ் மண்டையன் அசிஸ்டன்ட் கால் பண்றான். நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், இந்த பொண்ணுடைய போனையும் அதுக்கப்புறம் செத்து போன புருஷனுடைய போனையும் ரெக்கவர் பண்ணி
பார்க்கும்போது இவங்க வந்துட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த பையன் டெக்ஸ்ட் பண்றான், நீ அடிக்கடிக்க வீட்டுக்கே வரமாட்ற, ஒழுங்காவே பேச மாட்ற, பழக மாட்ற, நான் காலையில வேலைக்கு போயிடுறேன், நீ நைட்ல வேலைக்கு போயிடுற, நம்மளால மீட் பண்ணவே முடியல, சாட்டர்டே சண்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்ட்டின்னு வெளியே போயிடுற, என் கூட எப்பதான் வாழ போற, நீ வந்துட்டு சரிப்பட்டு வரமாட்ட, பிரிஞ்சிடலாம், நம்ம தனித்தனியா போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டிருக்கான். இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இந்த கதை வேற எங்கேயோ போது போலையே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் மண்டையன் சொல்லும் போது நானும் அதான் யோசிக்கிறேன். நான் வந்து பாக்குறேன், இப்ப கூட அந்த பொண்ணு மீட் பண்ண போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கிளம்பி அம்மாவுடைய வீட்டுக்கே போயிட்டு இருப்பா. அந்த வீட்டுக்கு போறாங்க. அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேசும்போது அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எங்களை கூட நல்லாவே பார்த்துப்பான், அநியாயமா அந்த பையனை யாரு கொலை பண்ணா, அந்த கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னும் போது மரியா வெளியே வந்து நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் உள்ளுக்குள்ள போறாங்க. என் ஃப்ரெண்டு வந்துட்டு டேனியை பத்தி எல்லாமே சொல்லிட்டாலாமே, அதை என்கிட்டயும் வந்து சொன்னா, என் புருஷன் இதுக்கு முன்னாடியே என்ன மன்னிச்சிருக்காரு, நல்ல வேலை இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான், என்ன கொலையே பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லும் போது, ஐ மீன் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, புரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கல்யாணத்துக்கு முன்னாடியே அதாவது புருஷனை லவ் பண்ணும்போது புருஷனுடைய தம்பி கூடயே இவங்க கஜகஜா குஜுகுஜா இந்த விஷயம் தெரிய வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கும் போது இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டிருக்கா, நான் தெரியாம அந்த சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது புருஷனும் மன்னிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அங்கேயே போயிட்டு வேலையும் பார்த்துட்டு நல்லாவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டைம்ல என் புருஷன் என்ன மன்னிச்சிட்டாரு, அதாவது பொண்டாட்டிகள் இந்த ஊர்ல தப்பு பண்ணாங்க அப்படின்னா கொலையே பண்றாங்க, ஆனா என் புருஷன் என்ன மன்னிச்சாரு, நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா இங்க பாரு, நான் உன்னுடைய கள்ளக்காதல் கதையெல்லாம் கேட்க வரல, இப்ப நீ டாமியோ ஜிம்மியோ யாரையோ லவ் பண்றீங்க, என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தானி அப்படின்றாங்க. அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, அந்த பையன் உன் புருஷனை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ரொம்ப நல்லவரு, அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் டீமோட கார்ல போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு கிட்ட கேட்டா, நான் இதுக்கு முன்னாடியே அஃபேர்ல இருந்தேன், அதையே மன்னிச்சு ஏத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷனை பத்தி இந்த பொண்ணு ரொம்பவே பெருமையா பேசிட்டா. இப்பெல்லாம் எவன் தன்னுடைய பொண்டாட்டி, ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற யாரு கூடயோ கூட கிடையாது, தம்பி கூடயே ஒன்னா இருந்தா அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த பொண்ணு சொல்றது எல்லாத்தையும் நம்பலாமா நம்ப வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா நம்ம டேனி கிட்ட தான் போக்கஸ் பண்ணோம். டேனி இந்த கொலையை பண்ணானா, கொலை நடக்கும் போது டேனி எங்க இருந்தானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் கிரைம் ஸ்பாட்டுக்கு ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு இந்த பொண்ணு வந்தா இல்லையா, அந்த பையனுடைய பேரு ஆண்ட்ரோஸ். அந்த பையனும் இந்த பொண்ணும் ஒரே ஹாஸ்பிடல்ல ஒன்னாதான் ஒர்க் பண்றாங்க. அந்த ஆங்கிள்லயும் விசாரிக்கலாம், ஆண்ட்ரோஸையும் விசாரிக்கலாம் அப்படின்னும் போது அதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நம்மளுடைய முக்கியமான போக்கஸ் டேனியல், இந்த டேனியை பத்தி மட்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் போறாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜு கிட்ட போயிட்டு பேசி இந்த பொண்ணு யார்கிட்ட பேசுறா அப்படின்ற விஷயத்த டேப் பண்ணும், பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு அது கரெக்டா இருக்கா இது கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 1000 கேள்வி கேட்டுட்டு, சரி ஓகே இந்த விஷயத்துக்காக மட்டும் டேப் பண்ணிக்கலாம், அதுவும் குறிப்பிட்ட டைம்க்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்துட்டு டீமா உட்காந்துட்டு அந்த பொண்ணு யாருக்கெல்லாம் பேசுறா என்னெல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எல்லாத்தையும் கால் பண்ணி சோகமா பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி புருஷன் அநியாயமா இறந்து போயிட்டாரு, விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா பேசினாலும், இந்த டேனி இருக்கான் பாத்தீங்களா, இந்த டேனி கூட இந்த பொண்ணு பழகும் போது எனக்கு கல்யாணமே ஆகல, நான் ஒரு சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பழகிருக்கா போல, அந்த விஷயம் தெரிய வந்தவனே நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சண்டை போடுறான். இப்போ இந்த விஷயம்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைவா அந்த பொண்ணு போன் பேசும்போதும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வேற ஏதோ ஒரு கேஸுக்காக வெளியே போயிட்டு இருக்கும்போது மரியாவை பத்தி நம்ம பேர்னியும் அதுக்கப்புறம் சுருட்ட மண்டையனும் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் 5 பசங்க கூட ஒன்னா இருந்திருக்கா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா, ரொம்பவே ஒரு மோசமான கேரக்டரா இருந்திருக்கா அப்படின்னும் போது, பாரு நம்ம ஊருடைய நிலைமை போக போக மோசமா போயிட்டே இருக்கு, யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு இவ பாருன்னு எல்லாரு கூடயும் குஜாலா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கலாய்க்கிறாங்க. இந்த டைம்ல ஒரு போன் கால் வருது, ஏதோ ஒரு இடத்துல சூட்கேஸ்குள்ள டெட் பாடி இருக்கு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு பொண்ணை பிக்கப் பண்ணோம், நீங்க 2 பேரும் போங்க, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டு பொண்ணை எங்கேயோ ஒட்டு வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போகும்போது நியூஸ் கேக்குறாங்க. நியூஸ்ல ஏதோ ஒரு ஸ்பாட்ல போலீஸ் வந்துட்டு டெட் பாடியை சூட்கேஸ்குள்ள கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு விசாரிக்கலான்னு போகும்போது ஒரு பயங்கரமான ஷூட் அவுட். அந்த ஷூட் அவுட்ல ஒரு போலீஸ் அதிகாரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வர இவங்க பயந்துட்டு பேர்னிக்கு கால் பண்றாங்க, அந்த பரட்டமண்ணையனுக்கு கால் பண்றாங்க, யாருக்கு கால் பண்ணாலும் போனே போக மாட்டேங்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. பேர்னி வந்துட்டு ஷூட் அவுட்ல இறந்தே போயிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு காயம்பட்டிருக்கு, இவரு நல்லாதான் இருக்காரு, ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அங்க சீஃப் வராரு. சீஃப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கேஸை வந்துட்டு வேற ஒரு டீம் கிட்ட கொடுக்க போறேன்
அப்படின்னும் போது ஏன் வேற டைம் கிட்ட கொடுக்குறீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் விசாரிக்கிறேன் பர்னியை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னும் போது இங்க பாருமா, உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லாவே தெரியும், நீ வந்துட்டு பர்னி கூட பயங்கரமா எமோஷனலா அட்டாச் ஆயிருக்க, ஒரே டீம்ல இருந்தவங்க இறந்து போனாங்க அப்படின்னா டீமை சேர்ந்தவங்க விசாரிக்க கூடாது, அதான் ரூல், நீ கிளம்பு அப்படின்னும் போது இங்க பாருங்க ஸ்டார் ரேட்டிங்ல நான் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கேன், என்கிட்ட கொடுக்காம இந்த கேஸை வேற எங்கேயும் கொடுக்காதீங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது அவரு முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல இவங்க வந்துட்டு சீஃபையே எதிர்த்து பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பும் போது தான் பாக்குறாங்க பர்னியோடைய டேபிள்ல வேற யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னும் போது சரி ஓகே ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பர்னி கூட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சுருட்ட மண்டையன் 3 பேருமே சேர்ந்துட்டு நிறைய போட்டோ எல்லாம் கிளிக் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு சம சோகமா அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் சோகம் தாழ முடியாம 2 மாசம் லீவ் போட்டுட்டு இருப்பாங்க. 2 மாசத்துக்கு அப்புறமா தான் ஸ்டேஷனுக்கே வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்தா அசிஸ்டன்ட் உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு ஒரு முக்கியமான விஷயம், மரியாவுடைய போனை டேப் பண்ணும்போது இந்த விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்துட்டு சால்வா அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையோ கால் பண்ணி பேசிருக்கா. என்னுடைய சோகம் தாழ முடியாம என் ஃப்ரெண்டு போலீஸ்க்கே கால் பண்ண போயிட்டான் அப்படின்னும் போது, டே நீ என்ன பைத்தியமாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் அங்க எதுவுமே கிடையாது இல்லையா, நீ உன்னுடைய அப்பா அம்மா விட்டு வந்துரு, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது கேட்கிற இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா சம்திங் ராங்னு மட்டும் புரியுது. இப்ப அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்டோஸ்க்கும் மரியாக்கும் கல்யாணம் நடக்கிறத காமிக்கிறாங்க. கல்யாணம்லாம் முடியுது, போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன எப்படி மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, அதுக்காக அவங்க தப்பானவங்கன்னு கிடையாது, எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் இவங்க கிளம்பி அந்த சொந்த ஊரை விட்டு வேற ஒரு சிட்டிக்கு வந்து வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆக்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு வீட்லயே பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு வெளியே போலாம் அப்படின்னு சொல்றா. வெளியெல்லாம் வேணாம், இங்கேயே உட்காந்து சில் பண்ணலாம், வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ள டயர்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் பிடிக்கவே இல்லை. இந்த பொண்ணு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா. இவன் வீட்லயே உட்காந்து ஜாலியா சில் பண்ணலாம்னு நினைக்கிறான். அடுத்து இந்த பொண்ணு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஜாயின் பண்ணிருப்பா. பேஷண்ட் எல்லாம் பாத்துக்கும் போது நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையன் கண்டிப்பா இந்த வாரம் வந்து உங்களை மீட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அந்த பேஷண்ட் ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. இந்த விஷயத்தை இன்னொரு பொண்ணு பாக்குறா. அந்த பையன் வந்துட்டு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் கொடுத்துட்டான். நீ ஏன் பொய் சொல்ற அப்படின்னும் போது அவங்க ரொம்பவே சோகமா இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த வீக் ஆச்சு நம்ம பையன் நம்மள பார்க்க வருவான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், டெம்பரவரியாவாச்சு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க வந்துட்டு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறாங்க. புருஷங்காரன் பகல் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போறான். இவங்க மீட் பண்ணிக்கிறதே கிடையாது. புருஷங்காரன் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வாரமாச்சு நம்ம வெளியே போலாம், இந்த வாரமாச்சு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இல்ல நான் வெளியே போறேன், என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புருஷன் கூட வெளியே போகாம அந்த ஃப்ரெண்டுக்காரி கூட வெளியே போயிட்டு ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யாரும் மெசேஜ் பண்றாங்க. என் புருஷங்காரனுக்கு வேற வேலை வெட்டியே கிடையாது, சும்மா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏன் என்ன பார்க்க வரமாட்ற, நீ ஏன் வெளியே போற, எப்ப வீட்டுக்கு வருவ அப்படின்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கான். அப்படின்னும் போது நீ அவனெல்லாம் கண்டுக்காத, நீ சந்தோஷமா இரு, நீ வந்துட்டு பார்ட்டியை முடிச்சுட்டு பொறுமையா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரியும் ஒரு நல்ல அட்வைஸ கொடுக்குறா. மக்களே பார்த்தா புருஷங்காரன் மெசேஜ் பண்ணல மக்களே, வேற ஏதோ ஒரு தாடிக்காரன் மெசேஜ் பண்ணிருக்கான், வா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவனை போயிட்டு மீட் பண்ணி அவன் கூட கஜகஜா குஜுஜா பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து புருஷன் கூட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு சொந்தக்கார பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனா புருஷங்காரன் போயிட்டு அந்த பர்த்டேல கலந்துக்கிறான். ஆனா இந்த பொண்ணு மட்டும் கடைசியா ஒரு பையன் கூட ஒன்னா இருந்துட்டு வந்தா பாருங்க. அந்த பையன் கிட்ட நீ இல்லாம இருக்க முடியல, நான் உன்னையே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட பாத்ரூம்குள்ள போயிட்டு உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ புருஷன் வந்து கதவை தட்டுறான். ஏமா பார்ட்டியே முடிஞ்சு போச்சு, வாமா போலாம், கக்கூசுக்குள்ள போயிட்டு உட்காந்து என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஒரு பப்புக்கு போகும்போது அங்க வச்சுதான் டேனியை மீட் பண்றாங்க. டேனியை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு பிடிச்சு போச்சு. அவனுக்கு சிக்னலை காமிக்க அங்கேயே ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல மக்களே, இந்த பொண்ணை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல மக்களே. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்துட்டு அந்த பையனுடைய வீட்டுக்கே போறாங்க. மறுநாள் காலைல கண்ண முடிச்சா அந்த பையன் வீட்டுல தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நேத்து குடி போதையில நைட் டைம்ல இந்த வீட்டுக்கு வந்திருப்பா. பார்த்தா இந்த பையன் சரியான பெரிய பணக்காரன் போல, பயங்கரமா இருக்கு வீட்லாம். இவன் சரியான பணக்காரன் போல
போலயே, பார்க்கவும் நல்லா இருக்கான், எல்லாமே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே சம சந்தோஷமா அந்த பையனை பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு போறா. புருஷங்காரன் கேக்குறான், வாரம் ஃபுல்லா வேலைக்கு போற, வீக்கெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற, யார் தான் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு தான் தெரியுமே, சோஃபியா, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போறேன் அப்படின்னும் போது, நீ எனக்கு அந்த பொண்ணை கொஞ்சம் இன்ட்ரோ கொடு அப்படின்னும் போது, அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சான், இப்போ சோகமா இருக்கா, இப்போ இன்ட்ரோ பண்ண முடியாது, நான் வேணா உனக்கு அப்புறமேட்டுக்கா இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னும் போது, நீ வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத, கொஞ்சமாச்சு என் கூட இரு அப்படின்னும் போது, டேய் நான் வாரம் முழுக்க வேலை பாக்குறேன், ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், அது உனக்கு பொறுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட, அவர் ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அன்னைக்கு நைட் இந்த பொண்ணு மறுபடியும் வேலைக்கு போறா. வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி லாஸ்ட் நைட் நான் அந்த டேனி கூட வீட்டுக்கு போனேன், வீடு செமையா இருக்கு, டேனியும் ரொம்ப அழகா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னும் போது, டேனி கிட்ட எல்லாமே சொல்லிட்டியா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு புருஷன் 4 பாய் ஃப்ரெண்டு எல்லாமே சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல கல்யாணமான விஷயம்லாம் தெரியாது அப்படின்னும் போது, தெரியணும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல, பார்த்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஒரு அற்புதமான குடும்ப குத்து விளக்கு ஃப்ரெண்டு போல மக்களே. இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்டு இருந்தா போதும், எல்லாருமே நாசமா போயிடுவாங்க. சில பல கேவலமான அட்வைஸ்லாம் கொடுக்க பார்த்தா, இந்த பொண்ணு ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில டேனி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஃப்ரெண்டு கிட்ட, டேனி என்ன தேடி வந்துட்டான், இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அந்த பையன் கூட வெளியே போறாங்க. அந்த பையன் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறான், அதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியா பேசிட்டு மத்த விஷயம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்ப, அடியே நீ தயவு செஞ்சு ஷிஃப்ட்டை மாத்திக்கோ, நான் இருக்கும்போது நீ வீட்டுல இரு, என் கூட இருக்கவே மாட்டேற, ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணு கண்டுக்காம நேரா பாத்ரூம் குள்ள போயிட்டு கதவை சாத்திக்க, இந்த பொண்ணுடைய மொபைல் வெளியே இருக்கும். அந்த மொபைலுக்கு டேனி அப்படின்னு சொல்லிட்டு யாரோ மெசேஜ் பண்றாங்க, நோட்டிபிகேஷன் காமிக்குது, அந்த டேனி தான் மெசேஜ் பண்றான். அது புருஷனுக்கு தெரியாது. யாருமா டேனின்னு கேட்க, ஓ நீ வந்துட்டு என் போன்லாம் ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு அவ்வளோ டவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போனோட உள்ளுக்குள்ள போகும்போது, எனக்கு டவுட்லாம் ஒண்ணுமே கிடையாது, யாரும் மெசேஜ் பண்ணாங்கன்னு கேட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல அப்படின்னும் போது, இல்ல உனக்கு ஒரு பயங்கரமான சைக்கோ புத்தி இருக்கு, நீ என்ன சந்தேகப்படுற அப்படின்னும் போது, இல்லடி வேலைக்கெல்லாம் போ தேவையில்ல, ஐ மீன் கொஞ்சம் ஷிஃப்ட்டை மாத்திக்கோ அப்படின்னா பேச்சை மாத்த சண்டை போடுறியா, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணு ரொம்பவே அசிங்கமா திட்டும் போது, இவன் கடுப்பாயிட்டான், இங்க பாரு உன் கூட செட்டே ஆகாது, நீ போற வழியே சரியே கிடையாது, நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, அது எப்படி டைவர்ஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சண்டைக்கு வரா. 2 பேரும் மாத்தி சண்டை போடுகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து வேற யாரோ ஒரு கண்ணாடிக்காரனை போயிட்டு இந்த பொண்ணு மீட் பண்றா. இந்த கண்ணாடிக்காரனுடைய பேர் தான் சால்வா மக்களே. இவரும் இந்த பொண்ணும் ஒரே ஹாஸ்பிடல்ல ஒன்னா ஒர்க் பண்றாங்க. இவன் கூட உட்கார்ந்துட்டு பேசும்போது, என் புருஷன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல, பயங்கர டார்ச்சரா இருக்கான், இந்த மாதிரி ஒரு கொடூரன் கூட எப்படி ஒரு பொண்ணு வாழ முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணாத விஷயம்லாம் எக்ஸ்ட்ரா 2 பிட்ட போட, நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னும் போது, அது அவ்வளவு ஈஸியான காரியம்லாம் கிடையாது, அவன் செத்தா கூட சந்தோஷமா இருப்பேன், ஆனா டைவர்ஸ் பண்ணிட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவனுக்கு ஒரு உமா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. அடுத்து ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இவருடைய மனைவி வராங்க. வந்தவங்க, இந்த வீக்கெண்டு வெளியே போலாம், நீங்க வேற எதுவும் பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்களும் அங்கதான் ஒர்க் பண்றாங்க போல. அவங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு போயிட்டு லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த வீக்கெண்டு வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என் மனைவி தான் பிளான் பண்ணிருக்கா அப்படின்னும் போது, இல்ல நீ என் வீட்டுக்கு வருவ, நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், சரி ஓகே நீ ஃபேமிலியோட சந்தோஷமா வெளியே போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன், அந்த விளங்காதவங்க கூடிய நான் வெளியே போறேன் அப்படின்னும் போது, இல்ல கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்றான். இந்த வயசானவரு வெள்ள முடிய மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்கு லைட்டா பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்குது அந்த விஷயம்லாம் காமிக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்க மாட்டேன் மக்களே. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீ ஏமா அவன் கூட கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, நான் தான் சொல்றேன்ல டைவர்ஸ் பண்று அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை இவன் சொல்லும் போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னால டைவர்ஸ் பண்ண முடியாது, அவன் டைவர்ஸ் பண்ணவும் விட மாட்டான், டைவர்ஸ்னு கேட்டாலே கொலை பண்ண வரான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த புருஷங்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே கொஞ்சம் பெரிய பணக்காரன் தான் மக்களே. அவனை டைவர்ஸ் பண்ணிட்டா பெருசா காசுலாம் கிடைக்காது, ஆனா இறந்து போயிட்டான், யாராவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பணமும் கைக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு நிறைய சொத்து இருக்கு, அந்த சொத்துல அவனுக்கு எந்த சொத்துலாம் சேரணுமோ அது எல்லாமே இந்த பொண்ணுக்கு வரும்னு பிளான் பண்றா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவனை வந்துட்டு மயக்க ஆரம்பிக்கிறா. அவன் மட்டும் இறந்து போயிட்டான் அப்படின்னா நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம், நீயும் வீட்டுல வந்துட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையெல்லாம் வாழல, என் புருஷனை மட்டும் நீ ஏதாவது பண்ணிட்ட அப்படின்னா நீயும் நானும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்னும் போது, அவனும் இந்த விஷயம்லாம் கேட்டுக்கிட்டு நான் கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். இந்த பொண்ணு கராஜி கூட்டு போயிட்டு, வழக்கமா என் ஹஸ்பண்ட் இங்கதான் காரை நிப்பாட்டி வச்சுட்டு போவாரு, இங்க வச்சு கொலை பண்று அப்படின்னு சொல்லிட்டு கீயும் கொடுத்துட்டு அப்படியே இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. சால்வா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா இவருக்கு ஒரு பையன், ஒரு அம்மா, ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா ஏன் தான் தெரியல, தேவையில்லாம
இல்லாம மரியா கூட சேர்ந்துட்டு இவருடைய வாழ்க்கையை இவரே கெடுத்துக்க போறாரா என்னன்னு தெரியல. இந்த விஷயத்த அவரும் யோசிச்சு பாக்குறாரு. நம்ம அந்த பொண்ணு கூட பழகணுமா, சொல்றதை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த சால்வாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கூட வேற ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி இந்த பொண்ணு கூட பழகிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுக்கு வெறும் 26 வயசு தான் ஆகுது. என் வயசுக்கு இந்த பொண்ணு எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் வாழ்க்கை ரொம்பவே ஜகஜோதியா குஜாலமா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஃப்ரெண்டும் வந்துட்டு என்ஜாய் பண்ணு மச்சான் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. சால்வா வீட்டுல பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டே பார்ட்டி எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு கால் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஒரு 15ஆம் தேதி நான் நைட் ஷிஃப்ட் வாங்கிக்கிறேன், நீ ஏதாவது பண்ணி மறுநாள் காலையில 16ஆம் தேதி நீ வேலையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்போ 16ஆம் தேதியும் வருது. இவன் பக்காவா கொலை பண்றதுக்கே தயாராயிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த கராஜுக்கு போறான். கராஜுக்கு போனா யாரோ வர மாதிரி சவுண்டு கேக்குது. ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கொலை பண்ணானா இல்லையான்லாம் தெரியல. கத்தி முழுக்க ரத்த கரையா இருக்கு. குத்தன சீன்லாம் நமக்கு காமிக்கவே இல்ல. அந்த கத்தியை கழுவிட்டு போன்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கால் பண்ணி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல இவன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு நீ சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு உடனே நடிக்க ஆரம்பிக்கிறா. என் புருஷன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிக்கிறா. அப்புறம் ஒன்னா இருந்துட்டு நம்ம கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணிக்க வேணாம், போலீஸ் வந்துட்டு கண்டிப்பா என் மேலயும் சந்தேகப்படுவாங்க, என்னையும் விசாரிப்பாங்க, நான் யார் கூட பேசுறேன் பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விசாரிப்பாங்க. சோ அதனால கொஞ்ச நாளைக்கு மட்டும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த பிளானோட தான் நானும் வந்திருக்கேன். நீ எமர்ஜென்சியா என்கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த குட்டி போன்ல இருந்து பேசு, நம்ம இந்த போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டான். இவன் போன உடனே அந்த பொண்ணு டேனியலுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. மக்களே இருக்கிறதுலயே பயங்கர கேவலமான பொண்ணா இருந்திருக்கா போல அந்த உண்மையான கேரக்டர். அடுத்து இந்த பொண்ணு வேலைக்கு போறா. வேலையெல்லாம் பார்க்கும்போது சால்வா வந்து மீட் பண்றாரு. பேச ட்ரை பண்ணும்போது கேஸ் போயிட்டு இருக்குமா, இந்த டைம்ல நம்ம மீட் பண்ணவே கூடாது, பேசவே கூடாது, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவாய்ட் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணும்போது நான் வீட்டுக்கு வரேன், உன் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு தேவையான எல்லா வேலையும் பாக்குறேன், இதெல்லாம் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னும் போது சரி ஓகே வீக்கெண்ட்ஸ்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்புறா. பெருசா கண்டுக்கவே மாட்டா. இந்த பொண்ணுக்கு எந்த வேலை நடக்கணுமோ அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா கழட்டி விட்டா. இவன் வீக்கெண்ட்ல வீட்டுல பொண்டாட்டி புள்ள கூட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்து வீட்டை கிளீன் பண்றது, கக்கூசு கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு டயர்டா வெயிட் பண்ணும்போது அந்த பொண்ணு கால் பண்ணி நான் அவசரமா வெளியே வந்துட்டேன், இப்போ கண்டிப்பா வீட்டுக்கு வர முடியாது, முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு லேப்டாப்ல இருக்கு, அதை மட்டும் சென்ட் பண்ண முடியுமான்னு கேட்க இவரும் லேப்டாப்பை ஓபன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் சென்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு மேல லைட்டா டவுட். அந்த லேப்டாப்பை செக் பண்ணி பார்க்கும்போது டேனியல் ஆண்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு யார் கூடலாம் பழகிருக்கா, யார் கூடலாம் என்னெல்லாம் பேசிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க மனுஷன், வயசான மனுஷன் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல ஷாக் ஆகுறாரு. இந்த ஆளே இந்த ஆளுடைய பொண்டாட்டிக்கு உண்மையா கிடையாது, ஆனா அந்த பொண்ணு துரோகம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான் இந்த மனுஷன். அடுத்து அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசும்போது நான் எல்லாமே பார்த்துட்டேன், நீ வந்துட்டு அந்த டேனியல் அதுக்கப்புறம் ஆண்ட்ரோசன் இந்த பசங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்கியான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றா. எல்லா விஷயமே அந்த பசங்களுக்கு தெரியுமா, நீ அந்த டேனியல் கூட சேர்ந்துட்டு இட்டாலி போறியாமே, அந்த டெக்ஸ்ட் எல்லாமே உண்மையானு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நீ சொன்னது கரெக்ட், நம்ம கொஞ்ச நாளைக்கு விலகியே இருக்கலாம், அதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னும் போது என்னையா திடீர்னு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி மீன் பண்ணல, உனக்கு பொண்டாட்டி புள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு, எனக்கு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது, அதனால்தான் டேனியல் கூட அதுக்கப்புறம் அந்த பையன் கூட எல்லாம் பழகிட்டு இருக்கேன், இதை நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னும் போது இதுக்கப்புறம் தப்பா எடுத்துக்க ஒண்ணுமே கிடையாது, நீ என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட பாக்குற, நான் போலீஸ்க்கு போறேன் அப்படின்னும் போது யாவ் பரங்கிக்கா மண்டையா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றாத, முதல்ல நீயும் நானும் மீட் பண்ணலாம், இந்த ஸ்பாட்டுக்கு வா, நேரடியா மீட் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்னும் போது இவன் போனை கட் பண்றான். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினும் டீமும் அந்த போனை ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் கிளம்புறேன், அந்த பொண்ணும் சால்வாவும் எங்க மீட் பண்ண போறாங்களோ அங்க கிளம்புறேன், அதுக்குள்ள இந்த பொண்ணு யாருக்கெல்லாம் கால் பண்றா, இந்த பொண்ணுக்கு யாரெல்லாம் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு ஒட்டு கேட்டு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸோட கிளம்பி அந்த பொண்ணு எங்க போயிட்டு சால்வாவை மீட் பண்ண போறாளோ அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. இவங்க போனா மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ் அனுப்பி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு, என்ன பேசுறாங்கன்னு பாரு, போட்டோ எல்லாம் கிளிக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ இவங்களை கைது பண்ண எந்த எவிடன்ஸும் ஆதாரமும் கிடையவே கிடையாது, எவிடன்ஸ் கிடைச்சாதான் வாரண்ட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு ஜட்ஜை மீட் பண்ணி இவங்க பேசின ஆடியோ, இவங்க மீட் பண்ண விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்க எல்லாமே ஓகே தான், ஆனா வாரண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க எங்கேயுமே கொலை பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்லை, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்னும்
எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இன்னும் ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பாயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மரியாவை காமிக்கிறாங்க. மரியாக்கு டேனியல் வந்துட்டு பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வீடே வாங்கி கொடுக்குறா மக்களே, பயங்கர காஸ்ட்லியான வீடு போல பீச்சுக்கு பக்கத்துல வாங்கி தரான். இவ ரொம்ப சந்தோஷமா லவ் யூ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின், அசிஸ்டன்ட், இன்னொரு போலீஸ், இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இந்த கேஸ பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது இறந்து போன புருஷனுடைய தம்பி கால் பண்றான். கால் பண்ணி என் அண்ணாவுடைய கேஸ் என்ன விஷயம்னா ஆச்சு, கொலைகாரனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கொலைகாரன் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்மா தெரியல, ஆனா ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் முடிய போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லாம முதல்ல அந்த கேஸ முடிங்க, அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு. அந்த பக்கம் மரியாவை காமிக்கிறாங்க. மரியா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு லைட்டா அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பேச்சு வாக்குல என்ன கேக்குறாங்க அப்படின்னா, என் புருஷனுக்கு எந்த சொத்து சேரணுமோ அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னும் கேஸே முடியல, என் அண்ணனை யாரு கொலை பண்ணா அப்படின்னே தெரியல, அதுக்குள்ள உனக்கு சொத்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கேட்கும் போது கேஸ போலீஸ் முடிக்கிற மாதிரியே தெரியல, எதுக்கு யாரு எப்படி கொலை பண்ணாங்க அப்படின்னே தெரியல, அது வரைக்கும் நான் விடோ ஆயிட்டேன், இப்போ சும்மா வந்துட்டு சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் போலீஸ்க்கு கால் பண்ண, கேஸே முடிய போதான், கொலைகாரங்களையே கண்டுபிடிக்க போறாங்களா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கேஸ் முடிஞ்சு கொலைகாரனை கைது பண்ணதுக்கு அப்புறமா வாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து கண்டிப்பா சேரும் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு பயமா போச்சு. உடனே அங்கிருந்து கிளம்புறா. போகும்போது அந்த சால்வாக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா போனே போக மாட்டேங்குது. அந்த ஆளு போனே எடுக்க மாட்டாரு. ஒரு வழியா போன் அட்டன் பண்ணவனே, நீ ஏதாவது போலீஸ்க்கு போயிட்டு மாட்டி ஒட்டியா, இங்க என்ன விஷயம் ஆச்சுன்னே தெரியல, என் புருஷனுடைய தம்பி வந்துட்டு என்னையே மிரட்டுறான், கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ மாட்டிக்கிட்டா என்ன மாட்டி விட்டுறாத அப்படின்னும் போது நான் மாட்ட வாய்ப்பே கிடையாது, முதல்ல போலீஸ் வந்துட்டு யாராவது கிரைம் பண்ணிருக்காங்களா, முன்னாள் கிரிமினல்ஸை மட்டும்தான் தேடுவாங்க, என்ன கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் எப்படியாச்சும் தப்பிச்சிருவேன், நீ கவலைப்படாத, நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மீட் பண்ணலாம் அப்படின்னும் போது இல்ல நீ மீட் பண்ண மாட்ட அப்படின்னு தான் நினைச்சேன், நீ அந்த டேனியல் கூட போயிட்டு சந்தோஷமா வாழு, நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், டைம் இருக்கும் போது மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு காதலை தியாகம் பண்றாராம். அடுத்து ஒரு நாள் இவங்க மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது ஹீரோயின் டீமோட போறாங்க. முன்னாடியே போயிட்டு அவங்க எங்க மீட் பண்ண போறாங்க, எங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்லாம் செட் பண்ணிட்டு அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. நீ என்கிட்ட அந்த கராஜுடைய கீ கொடுத்த இல்லையா, அந்த கீயை நான் எங்க போட்டேன் அப்படின்னே தெரியல, கீயவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சால்வா சொல்லிட்டு இருக்காரு. அது காணாம போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் பேசி முடிச்சுட்டு கிளம்புறா. இப்போ ரெக்கார்ட் பண்ண எல்லா எவிடன்ஸையும் கொண்டு போயிட்டு கமிஷனர் கிட்ட காமிக்கிறாங்க. நான் கைது பண்ண போறேன் அப்படின்னும் போது கைது பண்ணிக்கோங்க, ஆனா கைது பண்ணும்போது எல்லாத்தையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு கேட்க, ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும், ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா நம்ம அந்த வீடியோவை காமிச்சிக்கலாம், மேபி மீடியா வந்துட்டு அந்த வீடியோ அவங்க கேப்சர் பண்ணி போட்டாங்க அப்படின்னா வெட்டி ஒட்டி வேற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னும் போது ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முதல்ல அந்த வயசான பெருசை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா தலைவன் உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒழுங்கா மரியாதையா கூட வந்துரு அப்படின்னும் போது அமைதியா வராரு. அடுத்து அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. பொண்ணு டேனி கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணி உமாலாம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப, என்னம்மா கிளம்பிட்டியா, வா மாமியார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட, என்னாச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன பண்ணியா, உன் புருஷனை நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணும்போது அங்க டேனி வரான். இவளை ஏன் கைது பண்றீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு கொலை கேஸுக்காக மரியாவை நாங்க கைது பண்றோம், எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு இல்ல கோர்ட்டுக்கு வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு முதல்ல சால்வா கிட்ட பேசும்போது, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் பேசும்போதெல்லாம் புருஷங்காரன் தொல்லை பண்றான், என்ன அப்படி பண்றான் இப்படி பண்றான் அப்படின்னே சொல்லிட்டே இருப்பா, மனசு கேட்காம நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒத்துக்கிட்டான். அந்த பொண்ணு சொல்லிதான் கொலை பண்ணியான்னு கேட்கும் போது, இல்ல அந்த பொண்ணு என்கிட்ட புருஷனை பத்தி கொலை பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லவே கிடையாது, நானாதான் அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும்னு கொலை பண்ணேன் அப்படின்றான். இந்த டைம்ல கூட அந்த பொண்ணை காப்பாத்த பாக்குறா மக்களே. இப்ப அப்படியே அந்த பக்கம் அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது, அவன் வந்துட்டு என்ன லவ் பண்ணான்னு நினைக்கிறேன், பயங்கர அப்சஸ்டா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான், லவ் பண்றேன் அப்படின்னா நம்ம வேணா ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டா பேசும்போது, என் புருஷனை பத்தி எல்லாமே சொன்னேன், அவனாதான் போயிட்டு கொலை பண்ணிட்டான், சத்தியமா நான் கொலை பண்ணல சொல்ல அப்படின்னும் போது, பொய் சொல்லாத, நாங்க போனை டேப் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், நீ தான் கராஜ் கீயை கொடுத்தமிச்சிருக்க, இதுக்கப்புறம் பொய் சொல்லி ஏமாத்த ஒண்ணுமே கிடையாது, நீ வந்துட்டு ஒரு புருஷன் கூட ஒன்னா வாழாம 4 பேர் கூட கேவலமா சுத்தி இருக்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு அந்த பக்கம் போயிட்டு அந்த பையனுடைய மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாரு, உனக்கு பொண்டாட்டி புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க, அந்த பொண்ணு கொலை பண்ண சொல்லிதான் நீ கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா தண்டனை கம்மியாக வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படின்னா வாழ்க்கை முழுக்க ஜெயில நீ தான் கஷ்டப்பட போற அப்படின்னும் போது இவன் யோசிக்கிறான், அந்த பொண்ணு சொல்லிதான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா மக்களே. இப்போ கடைசியா தனித்தனியா ஜெயில் அடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. இந்த
படத்துக்கு நடுவுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்மையா கேஸ் நடந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த கோர்ட்டுடைய சீன்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. இப்போ கடைசியா இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கேஸுடைய டீடைல்லாம் சோத்துல இருக்கும். அந்த போர்ட்ல இருந்து எல்லாமே எடுத்து வைக்கும் போது நம்ம இறந்து போன போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவரு மார்க்கர்ல எழுதிருப்பாரு. அந்த மார்க்கர்ல எழுதின விஷயத்த பார்த்துட்டு இவங்க செமையா ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இப்ப நம்ம பார்த்தது வெறும் ஒரு படம் கிடையாது மக்களே. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இது ஒரு உண்மை கதை. இப்போ நடந்தது எல்லாமே உண்மையா நடந்திருக்கு. கடைசியா அந்த பொண்ணையும் பாய் ஃப்ரெண்டையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் படமும் நம்ம போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் படம் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. இந்தியன் மூவிஸ் வேணும் அப்படின்னா இந்தியன் போடுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.